பேஸ் மேக்கர், டீ பேகு, எக்ஸ்ரே, ஒரு விஷயம் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, இதெல்லாம் வந்து விபத்தா கண்டுபிடிச்சது தான். இது மாதிரி நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க விபத்தா. ஆனால் சில விஷயங்கள் நமக்கு வந்திருக்கவே வந்திருக்காது. அதெல்லாம் வந்து அந்த ஆராய்ச்சி கூடத்திலேயே முடிஞ்சு போயிருக்கும், இல்லைனா வெளியே வராமல் தொடர்ந்து ஆராய்ச்சியிலேயே இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்த சொல்லலாம். அது என்னென்னா, அந்த அழகு என்றைக்குமே இளமையாக இருக்கணும்ப்பா, நான் சாவே கூடாதுப்பா, காலத்துக்கும் வாழணும்ப்பா அப்படின்லாம் இருக்குல்ல. இந்த தாட்டுக்கு இன்னமும் நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஓரளவுக்கு நெருங்கிட்டாங்க அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் மனுஷனுக்கு இறப்பே கிடையாது. நீங்கள் ஒன்றா அந்த ChatGPT இதெல்லாம் ஏஐயில் கூட கொடுத்து பாருங்களேன், அந்த மனுஷனோட முடிவு காலம் என்னன்னு கேட்டு பாருங்களேன், இன்ஃபினிட்டிவ்னு வருதான். சரி, இந்த நினைப்பு எப்படி வந்திருக்கும்? இதுக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்கிறாங்க. ஒரு 87 வயசு ஒரு பெரியவர் ஏதோ உடல்நிலை குறைவால் ஹாஸ்பிட்டலில் மருத்துவமனையில் போய் பார்த்துருக்காரு. இசிஜி எடுத்திருக்காங்க. இந்த மனசை இசிஜி எடுத்துகிட்டு இருக்கும்போதே செத்து போயிடுறாரு. செத்து போனதுக்கப்புறமா சில பதிவுகளில் இந்த இசிஜியில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. இந்த லேப் டெக்னீஷியன்ஸ்லாம் ரொம்ப ஷாக்கிங்க, செத்து போனவனுக்கு எப்போ ரெஜிஸ்டர் ஆகுது. அப்போது ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க, செத்து போன பிறகும் மூளையில் சில செயல்பாடுகள் நடக்குது. 15 நிமிஷம் வரைக்கும் அந்த மூளை சாகாமல் ஆக்டிவாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. செத்த பிறகு இந்த மூளை ஆக்டிவாக அப்படி என்ன தான் பண்ணுது அப்படின்றதையும் தேரியாக சொல்கிறாங்க. அது என்னென்னா, அந்த மனுஷன், அந்த செத்து போன மனுஷன், அவன் 14 வரைக்கும் வாழ்ந்த அந்த வாழ்க்கையில் ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்கலாம், அவனுக்கு மறக்க முடியாத தருணங்கள் அதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவனுக்கு வந்து ஒரு படங்கள் மாதிரி வந்துட்டுருக்குமா. என்ன பியூட்டினா, இந்த செத்து போனவனே அதை மேலே ஒரு கழுகு பார்வையில் பார்த்துட்டு போனான், ஒரு ரீகால் மாதிரி. அந்த 15 நிமிஷத்துக்குள்ளே அவன் வாழ்ந்த வாழ்க்கையோட அத்தனை அற்புதமான தருணங்களையும் கட 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 கடன்னு பார்த்து முடிச்சிருவானா. தேரியா, இது தேரினால நம்ம அறிவியலுக்கு தேரி ஆதாரம் வேணும்ல. அந்த ஆதாரத்துக்கு நிறைய ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆதாரத்துக்கு தேவையானது ஒன்று தான். அது என்னன்னா, ஒரு உடல், அதுவும் சாகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு உடல். புரியுதா? இது தவறா சரியா அப்படின்றதுக்குள்ளே போகணும். அது தப்புன்னு சில பேர். கம்யூனிஸ்ட் தலைவர், சுதந்திர போராட்ட வீரர் ஆர் நல்லக்கண்ணு அவர்கள் காணாமனார்ல, அவரோட உடல் மருத்துவமனைக்கு தானமாக கொடுத்துருக்காங்களே. அவரு முன் வந்து இந்த மாதிரி என் உடலை எடுத்துங்கன்னு சொன்னதுக்கும் அவரோட விருப்பம் இல்லாமல் அவர் உடலை எடுத்துக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதுவும் உயிரோடு இருக்கிற ஒரு ஆளை ஆராய்ச்சிக்காக கூட்டின்னு போய் கொள்வது எப்படி? இது தவறு இல்லை. 4 பேர் நல்லா இருக்கணும்னா இதெல்லாம் தப்பே இல்லை. ஆனால் இதோட இந்த இடத்த நிறுத்திப்போம். மற்ற வேலைகள் நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அனாமியா.